la! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கோ ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதாவது ஒரு கதையில் ஒரு 40% அது தெரியுது. அது ட்ரெய்லரில் பார்த்து எடுத்தோம்னா ஓப்பனிங்கில் வந்து பிரசாந்த் சார் தான் வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு. அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் அந்த ஏஐயில் வந்து யூத்தாக பண்ணியிருக்காருன்னா அது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இல்லை. ப்ளஸ் பாட்டுமே வந்து விஜய் சாரோட சாங்ஸ் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு நெத்தி அடியாக இருக்கும். அதெல்லாம் வந்து விஜய் சார் படத்தோட பாட்டு மாதிரி இல்லை. அதில் மோகன் சாரை பார்த்தீங்களா? மோகன் சார்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல நடிகர், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா மோகன் சார் வந்து மணிரத்னத்தும் சார்த்துட்டே வந்துட்டு நான் படம் பண்ண மாட்டேன்னு சொன்னவர். அவரை வந்து நிச்சயமாக இதில் வந்து போட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக இது வந்து இளைய தளபதி விஜய் சாரோட சாய்ஸாக தான் இருக்கும். நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். அது தமிழக மக்கள் கழகம்னு சொல்லிட்டு கட்சி பேரையே சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு மீடியாக்காரர் அப்படியாங்க கேட்கணும். அசிங்கமா இல்லை? ஒரு மீடியாவுக்கு அசிங்கமா இல்லை? அது உங்கள் வீட்டிலேருந்து எம்எல்ஏ வருவாரான்னு கேட்குறாரு. அது என்னங்க அது கேள்வி? அது நீங்கள் பத்திரிகைக்காரங்க இப்படி தானே சார் பண்ணுறீங்க? அவனை இது எதிர்த்தால இருக்கிறவனை வந்து ஏற்றி விட்டு அவனை கோவப்படுத்தி அவனை என்னத்தையாவது பேச வச்சு ஏதாவது கண்டென்ட் கிடைக்காதான்னு பார்த்து நோண்டி நொங்கு எடுத்து. அஜித் சார் வந்து ஒரு வாழ்த்து சொன்னார், அதை கவனிச்சிங்களா சார்? ஆக்சுவலி ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டாருன்னு. மங்காத்தா விட ஒரு 10 மடங்கு இருக்கணும். 100 மடங்கு. 100 மடங்கு என்னங்க நீங்கள் 10 மடங்குன்னு சொல்லிங்க? அது வந்து அவர் சொன்னார்னு வெங்கட் பிரபு சார் சொல்கிறாரு. பட் அவர் அப்படி சொல்லியிருப்பாராங்கிறது வெங்கட் பிரபு சாருக்கு அஜித் சாருக்கு தானே தெரியும். அப்போ ஏன் அவர் நடிக்கல? அப்புறம் ஏன் அவர் நடிக்கல? உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நடிகர் மற்றும் தேமுதிகவின் செய்தி தொடர்பாளர் மீசை ராஜேந்திரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. கோ ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதாவது ஒரு கதையில் ஒரு 40% அது தெரியுது. அது ட்ரெய்லரில் பார்த்து எடுத்தோம்னா ஓப்பனிங்கில் வந்து பிரசாந்த் சார் தான் வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு. அதாவது இப்போ பார்க்கும்போதே தெரியுது ஒரு ரா ஏஜென்ட், ஒரு உளவுத்துறை கீழே ஒரு இது இருக்குது அப்படின்னு. எனக்கு ஐ திங்க் நான் நினைக்கிறேன், நான் ஒரு படம் பார்த்தேன், நான் ஜெமினி மேன் ஒரு படம் பார்த்தேன். ஸோ அதில் வந்து என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டு, ஐ மீன் ஒரு உளவுத்துறை மாதிரி ஒரு ரா ஏஜென்ட் மாதிரி ஒரு ஏஜென்ட்டு, அவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்க வந்து அந்த குழு அமைக்கப்படுது. அந்த குழு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்கத்தோட தப்பையே கண்டுபிடிச்சிருது. ஸோ அப்போ அந்த குழுவில் உள்ளவங்க அரசாங்கம் வந்து எல்லாத்தையுமே கொல்லணும்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆகிறாரு. அவர் தான் வந்து பெரிய ஹீரோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை வருது. ஸோ டபுள் ஆக்ஷன். ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு அந்த தாட் அப்படி தான் வருது. ஏன்னா இது இவங்க வந்து ஒரு அந்த பேச்சும் போயிட்டு தான் இருக்குது. அது என்னமோ சாட்ஸ் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாட்ஸு அது ஒரு உளவுத்துறை ஏஜென்ட்டு, அதில் வந்து இவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஆள் அப்படிங்கலாம் பார்க்குறம்போது அந்த மாதிரி ஒரு சாயல் தெரியுது. ப்ளஸ் இன்னொரு சாயல் வந்து கைதின் டைரி கூட இருக்கலாம், அப்படி ஒரு கதை களம் கூட இருக்கலாம். அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. லைலா மேடம் வந்து கேட்குறாங்க அந்த அம்மாட்ட, குழந்தை இல்லைன்னு. எனக்கு குழந்தைய பற்றி கவலை இல்லை, காந்தியை பற்றி தான் கவலையாக இருக்குது. அவர் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், அந்த பொண்ணோட இருக்காரு அப்படின்னு ஒரு டைலாக் வருது. அப்புறம் மோகன் சார் டைலாக் சொல்கிறத பார்த்தா, காந்தி வேஷம் போட்டு தான் பார்த்துருக்கோம், காந்தியே வேஷம் போட்டுட்ருக்காருன்னு சொல்லி ஒரு டைலாக் வருது. ஸோ இப்படிலாம் வந்து பார்க்கும்போது ஃபுல் ஆக்ஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, ஆக்ஷன் படமாக தான் இருக்கும். ப்ளஸ் என்னென்னா விஜய் சார் எப்போதுமே ஒன் மேன் ஷோவாக தான் இருப்பார், சோலாவாக தான் அடிப்பார். எதில் வந்தாலும் நெத்தி அடி சோலாவாக தான் அடிப்பார். பட் இதில் வந்து சோலாவாக இல்லை. 90s ஹீரோ. ஆமாம், 90s ஹீரோவெல்லாம் பக்கத்தில் பக்கபலமாக லெஃப்டில் பிரபுதேவா சார், ரைட்டில் பிரசாந்த் சார், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே வந்து அஜ்மல். ஸோ பல ஹீரோக்களை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கிறாரு. அது நமக்கு தெரியல, கதை அப்படி இருக்கலாம். அதனால் வந்து அந்த சப்போர்ட்டிங்க்கு அந்த ஆளுங்களெல்லாம் கூட வச்சிருக்கலாம். பட் இப்போ அவர் எப்போவுமே ஒரு ஆளாக தான் இறங்கி அடிப்பார். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஏன்னா அவர் கதை கேட்கும்போதே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து அவர், ஏன்னா அவ்வளவு ஒரு ஹீரோ வந்து ஒரு 4 ஹீரோவோட சேர்த்து நடிக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை. அந்தந்த சீனுக்கு அந்தந்த கதாபாத்திரத்துக்கு அந்தந்த வெயிட்டேஜ் வேணும். ஸோ இவர் அதை வந்து முதலாக அந்த இதில் இறங்கி இருக்கிறார். அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அது 4 ஹீரோவோட இவரும் சேர்ந்து பண்றாரு. பார்த்தீங்களா? ஆள் சின்ன வயசுல இருக்காரு, எப்படி இருக்கு பார்க்கும்போது? அது இப்போ ஏதோ மாத்திட்டதா சொல்றாங்களே.
இப்போ நிறைய அதை வந்து எதிர்மறை விமர்சனம் வந்ததுனால அதை வந்துட்டு மாற்றிட்டோம்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு சார் பேட்டி கொடுத்ததாக தகவல். ஆமாம், அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தீர்ப்பு விஜயெல்லாம் திரும்ப வர மாதிரி. ஆமாம். அது பட் நாளைய திருப்புக்கு அப்புறம் ஒவ்வொரு விஜயாக வந்து காட்டுறாங்க, அது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் அந்த ஏஐயில் வந்து யூத்தாக பண்ணியிருக்காருன்னா அது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இல்லை. ப்ளஸ் பாட்டுமே வந்து விஜய் சாரோட சாங்ஸ் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு நெத்தி அடியாக இருக்கும். பார்ட்டி ஆரம்பிக்கட்டுமா, கேம்பெயின் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு. இல்லை நான் ஷாம்பெயினை தான் சொன்னேன்னு சொல்லி அப்புறமா பாட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் அந்த கேள்வி வந்துச்சு, என்ன சார் மைக்கு கையில் எடுக்கட்டுமான்னு சொல்கிறாப்புல அப்படின்னு. ஆமாம், வெங்கட் பிரபு என்னோட பார்ட்டிங்க அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு பாட்டு சரக்கு உருட்டு மிரட்டு கிரட்டுன்னு நம்ம ஒரு பாட்டு ஒன்று வந்தது. அதுக்கு இடையில ஒரு மெலோடி ஒன்றை பார்த்தா ஸ்பார்க்கு, என்னைய பார்த்தா ஸ்பார்க், என்னமோ ஒரு பாட்டு. அதெல்லாம் வந்து விஜய் சார் படத்தோட பாட்டு மாதிரி இல்லை. ஏன்னா விஜய் சார் படத்தில் பாட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இது பொதுவாகவே அந்த சங்கீதம் தெரிஞ்சவங்களுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சார் ஒர்க் பண்ணதே இசை ஃபேமிலி தான். இல்லை நான் இப்போ பொதுவாக சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ எம்ஜிஆர் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து பயங்கரமான சங்கீத நாலேஜ். நீங்கள் வந்து சிவாஜி சார் பாடல்களோட எம்ஜிஆர் சார் பாடல்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக சிவாஜி சார் பாடல் நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை, கம்பேரிசன் பண்ணும்போது அது மிக அருமையாக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த 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 இசை ஃபேமிலியில் இருக்கிற ஓகே வந்து இப்போ வெங்கட் பிரபு சார் பன்முகம் கொண்ட இயக்குனர். ஏன்னா அவர் வந்து பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், அதெல்லாம் ஓகே. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் வந்து மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர், அது மாற்றுக்கிறதே கிடையாது. பட் எனக்கு என்னமோ என்னுடைய ஃபீலிங் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டாக இல்லைங்க மாதிரி தெரியும். ஓகே, அது ஒருவேளை கேட்க நல்லா இருக்குமோ நமக்கு தெரியல. பட் ஓப்பனிங்கில் நமக்கு வந்து அந்த ரீச் ஆகலை. இதுக்கு முன்னாடி யுவன் சங்கர் ராஜா சார் விஜய் சார் படத்தில் பண்ணியிருக்கிறாரு, புதிய கீதைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் புதிய கீதை படம் ஏதோ ஒரு படம். பட் அதில் கூட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, பட் படம் வந்து சரியாக போகலைன்னு நினைக்கிறேன். பட் பாடல்கள் நல்லா இருந்தது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த 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 விஜய் சாரோட ரசிகர்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ நானே அதை ஃபுல்ஃபில் பண்ணலன்னு நினைக்கும் போது அப்புறம் அவங்களும் அதை தான் நினைச்சிருக்காங்க. இல்லாத ஒருத்தரே வந்து அதான் சொல்கிறேன், நாங்கள் கேப்டன் ரசிகர். ஓகே, ஸோ அப்போ நாங்களே அதை வந்து ஃபுல்ஃபில்லாக நினைக்கல. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சாரோட ரசிகர்கள் அதை வந்து ஃபுல்ஃபில் ஆகலை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு எல்லாமே பண்ணாங்க, பாடல்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மூணு இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்கள வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. பட் இந்த ட்ரெய்லர் வந்து ஓரளவு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு, அது வந்து மாற்று கருத்து இல்லை. அதில் மோகன் சாரை பார்த்தீங்களா? மோகன் சார் அதான் சொல்கிறேன். எனக்கு என்னென்னா மோகன் சார்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல நடிகர், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா மோகன் சார் வந்து மணிரத்னத்தும் சார்த்திட்டே வந்துட்டு நான் படம் பண்ண மாட்டேன்னு சொன்னவர். அது வந்து அஞ்சலின்னு ஒரு படத்தில், அந்த அஞ்சலி படத்தில் வந்து கதாபாத்திரம் வந்து ஒரு மென்டல் ரிட்டார்ட் சைல்டு, அதை வந்து தனி ரூமில் படுக்க வைப்பாங்க. அப்போ இவர் கதையை கேட்டுக்கிட்டு அது எப்படிங்க வந்து சின்ன குழந்தைய வந்து மன வளர்ச்சி குறையாக இருக்கிற குழந்தைய தனி ரூமில் வந்து படுக்க வைங்கன்னா, நாங்கள் அப்பா அம்மாவோட தான் பேரண்ட்ஸோட தான் நாங்கள் படுக்க வைப்பாங்க, கதையை நான் இதில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி நடிக்க மறுத்த நடிகர் அவர். ஸோ இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மதர்லேண்ட் பிக்சர்ஸில் பயணங்கள் முடிவதில் அது இது என்ன மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தவர். அவரை வந்து நிச்சயமாக இதில் வந்து போட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக இது வந்து இளைய தளபதி விஜய் சாரோட சாய்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அவர் சொல்லணும்னா இது வந்து வெங்கட் பிரபு சார் இதை போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ அதில் அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கும். எனக்கு அதில் வந்து மைனஸாக பட்டது என்னென்னா, நான் என்னுடைய நாலேஜ் சினிமா நாலேஜுக்கு தெரிஞ்சு அவருடைய வாய்ஸ், ஸோ ஒரு வில்லன் அப்படின்னா ஒரு வாய்ஸ் நல்லா இருக்கணும். இதில் வந்து அந்த வாய்ஸ் எனக்கு வந்து அந்த மேட்ச் ஆகலை. ஏன்னா அவர் சொல்கிற டயலாக்கு காந்தி வேஷம் போட்டு தான் பார்த்துருக்குறோம், காந்தியே வேஷம் போட்டு நம்ம பார்த்ததில்லைன்னா இப்போ இது என்னுடைய மாதிரி வாய்ஸ்ன்னா அது வாய்ஸ் வந்து அது என்ன சொல்கிறது ரக்கடாக ரூடாக இருக்கும். காந்தி வேஷம் மட்டும்தான் போடுறப்ப காந்தி வேஷம் போட்டவனை தான் பார்த்துருக்கோம், காந்தியே வேஷம் போட்டோன்னா அந்த வாய்ஸ் வேறு. அவருடைய வாய்ஸில் அதுக்கு இது பண்ணும்போது அந்த கேட்ச் ஆகலை எனக்கு. ஓகே, ஸோ அது ஒரு மைனஸாக தெரியுது. இப்போ காந்தி இந்த பேரும் வந்து கொஞ்சம் சர்ச்சையாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அது வெங்கட் பிரபு பதிலும் கொடுத்துட்டாரு. ஏன்னா வந்து காந்தின்னு சொல்லி காட்டுறீங்க, காந்தியோட சிலையிலேருந்து தான் இன்ட்ரோவே வந்து வர மாதிரி காட்டுறீங்க, அடுத்த சீனில் கையில் பாட்டில் வர்றாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு முன்னாடி நான் மகான் அல்ல படத்தில் கூட நான் காந்தி அல்லன்ற டைட்டில் மாற்றி தான் ரஜினி சாருக்கே வந்து நான் மகான் அல்லன்னு சொல்லி வச்சாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அவருக்கு சொல்லும் போதே அங்கே அவ்வளோ சர்ச்சைகள் வந்துச்சு. பட் இப்போ எப்படி சார் எடுத்துக்கிறது?
இல்லை அது வந்து கான்ட்ரவர்சி ஆகட்டுங்க கூட அப்படியே வச்சிருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வரணும். இப்போ சினிமா மீடியா அப்படி தானே ஆகிப்போச்சு. ஒரு கான்ட்ரவர்சி வந்தால் தான் பரபரப்பாகுது, இப்போ படங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட இருக்கலாம். பட் என்ன, காந்தி நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த சீன்லேயே இந்த தண்ணி அடிக்கிறாரு காந்தி. அந்த அம்மா வந்து சொல்லுது காந்தியை நினச்சா தான் பயமாக இருக்குது, பொண்ணோட போயிடுவாங்கன்னு. ஸோ அந்த காந்திங்கிற ஒரு பேருக்கே வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பட் நம்ம த்ரூஅவுட்டாக நம்ம படங்களை பார்க்கும்போது தான் நம்ம அந்த கதாபாத்திரத்தை பற்றி நமக்கு தெரியும். அந்த பேர் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து நாங்கள் கற்றுக்கும் போது ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. சோசியாலஜி, சைக்காலஜி, பிசியாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. பட் அந்த பேருக்கு தகுந்த அந்த சோசியாலஜி என்னங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஸோ அது அந்த கதையோடு நம்ம பார்த்தா தான் அந்த பேர் வந்து கரெக்டாக தப்பாங்கிறது நமக்கு தெரியும். சும்மா நம்ம வெளியில் வெறும் பேரை வச்சுட்டு நம்ம கண்மூடித்தனமாக சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த கதையோட அந்த கதாபாத்திரத்தோட பேரோட கேரக்டரைசேஷன், அதோட பேக்ரவுண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதை பார்த்தா தான் நம்ம அதை வந்து சொல்ல முடியும். இது வந்து பேர் வச்சது சரியா தப்பா அப்படிங்கிறது நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ப்ரெஸ் மீட் பார்த்தீங்களா? வெங்கட் பிரபுவோட ப்ரெஸ் மீட். ஆமாம், ஆக்சுவலி அதுதான் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. போட்டு அவ்வளோ கேள்வி கேட்டு சார், அதுதான் சார் நான் என்ன சொல்லணும் சார், பிரஸ்காரங்க அதுதான் 4வது தூணு. நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், எல்லா பிரஸ்காரங்களையும் சொல்லலை. அதில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நமது தமிழக வெற்றி கழகம்ங்கிறதுக்கு பதிலாக அவர் கேள்வி தமிழக மக்கள் கழகம்னு ஒரு ஏங்க. அப்போ நீங்கள் வந்து தப்பு பண்ணலாம், தப்பாக பேசலாம், உங்களுக்கு மைக்கில் பதில் சொல்லுவாங்க வந்து தப்பாக பேசக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வாங்க, முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. தமிழக மக்கள் கழகம்னு சொல்லிட்டு கட்சி பேரையே சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு மீடியாக்காரர் அப்படியாங்க கேட்கணும்? அசிங்கமா இல்லை? ஒரு மீடியாவுக்கு அசிங்கமா இல்லை? அது உங்க வீட்டில் இருந்து எம்எல்ஏ வருவாரான்னு கேட்குறாரு. அது என்னங்க அது கேள்வி? அது ஏங்க நீங்கள் வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதை விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அரசியலுக்கு நானாக இருந்தால் அந்த இடத்துல என்ன சொல்லணும், அதுக்கான மேடை இது இல்லை அப்படின்ட்டு இருப்பேன். அவர் என்னமோ வெங்கட் பிரபு சார் ஜாலியாக எடுத்துட்டு ஜோவியெல்லாம் போயிட்டாரு. அதுக்கான மேடை இல்லையா இது? இது எதுக்கான மேடை? நீ எந்த இடத்துல வந்து என்ன கேள்வியை கேட்குற அப்படின்றப்பேன் நானாக இருந்தா. ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் வந்துட்டு தமிழக மக்கள் கழகம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் போட்டு முதல்ல இக்கு செக்கல இடத்துல இக்கு சேர்த்து போட்டிருக்காரு. அதுவே உனக்கு சொல்ல தெரியலையே? வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்னு அதுவே உனக்கு சொல்ல தெரியலையே? தமிழக மக்கள் கழகம்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்டிருக்க. உனக்கு அதில் அந்த கேள்வி கேட்கறதுக்கு அருகதை இல்லையே? போய் நின்றுட்டு அந்த கேள்வியை கேட்டுட்டு தப்பு இல்லை அது. ஓகே. அப்புறம் அவர் கேள்விகள் கேட்டாங்க, நிறைய விஷயங்கள். சார் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சம்பந்தமா படம் சம்பந்தமா கேட்கணும் சார். அதுக்கான மேடையே அது இல்லையா சார்? ஸோ அவர் என்னமோ சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். அவர் நீங்கள் பத்திரிகைக்காரங்க இப்படி தானே சார் பண்ணுறீங்க? அவனை எதிர்த்தால இருக்கிறவனை வந்து ஏற்றி விட்டு அவனை கோவப்படுத்தி அவனை என்னத்தையாவது பேச வச்சு ஏதாவது கண்டென்ட் கிடைக்காதான்னு பார்த்து நோண்டி நொங்கு எடுத்து டேரக்டா என்ன சொல்லல. இல்லை உங்களை மாதிரி மீடியாவை சொல்கிறேன் சார், உங்களை மாதிரி மீடியாவை சொல்கிறேன். நான் உங்களை தான் இப்போ வந்து கேட்டு வாங்கி இல்லை பொதுவாக சொல்கிறேன், மீடியாவை சொல்கிறேன். அதாவது நீங்கள் அந்த சைடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்து கேள்வி கேட்டால் பரவாயில்ல. தெரியாமட்டு தமிழக மக்கள் கழகம்னு கேட்குறீங்க, அசிங்கமா இல்லை? போய் முதல்ல நீங்கள் பத்திரிகைக்காரங்க படிங்க, பத்திரிகைக்காரங்க படிங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளை பற்றி படிங்க, இதுக்கு முன்னாடி இருந்த நடிகர்களை பற்றி தெரிஞ்சுக்கிங்க, இப்போ இருக்கிற அரசியல்வாதியை பற்றி தெரிஞ்சுங்க, இப்போ இருக்கிற நடிகர்களை பற்றி தெரிஞ்சுங்க. நீங்கள் எல்லாம் என்னமோ பத்திரிகைக்காரங்கன்னா AK-47 உங்கள் கையில் கொடுத்து எதிர்த்தால இருக்கணும்னு சுட்டு தள்ளுற மாதிரி தட்டிட்டு இருக்கீங்க. அது தப்பு இல்லை. முதல்ல அதுவே முதல்ல பண்ணாதீங்க. முதல்ல நீங்கள் கிளியர் கட்டாக இருங்க. மைண்டை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க. அசிங்கமா இல்லை தமிழக மக்கள் கழகம்னு சொல்லிட்டு? அதில் கேட்டால் எந்த கேள்வியும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லையா சார்? நான் என்ன கேட்குறேன், நீ படம் விஷயமா கேளுங்க சார். நீங்கள் படம் விஷயமா கேளுங்க. நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு கேளுங்க, எத்தனை பிரிண்ட் ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு கேளுங்க, எத்தனை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு கேளுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அறிவுபூர்வமான கேள்விகளை கேளுங்க. அதை விட்டுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருந்து எம்எல்ஏ வருவாரா, உங்கள் வீட்டில் இருந்து அமைச்சர் வருவாரா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவனுக்கு பாத்ரூம் போகுமா, இதான் எங்கள் கேள்வி. இல்லை எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கலாம் அது அவங்க இஷ்டங்க. அது நம்ம இஷ்டம். நான் இப்போ திருப்பி நான் கேட்டேன்னா, நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன் நான் கேட்டேன்னா நீ சொல்லுவீங்களா? நீங்கள் ஓட்டு போடுறது அவன் தனி சுதந்திரங்க, அவன் உரிமைங்க, ஜனநாயக உரிமைங்க. அதை போய் நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவ? நீ உங்கள் வீட்டில் எம்எல்ஏ வருவாரா, நீ உங்கள் வீட்டில் இருக்கிறவனுக்கு வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து டாய்லெட் வருமா? இதான் கேள்வி. ஒரு பத்திரிகைக்காரங்களா நீங்கள் வந்து தயவு செய்து பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க பத்திரிகைக்காரங்களா நடந்துக்குங்க. அது தப்பு இல்லை. அது சும்மா தமிழக மக்கள் கழகம் பேர் தெரியாமல் வந்துட்டு கேள்வியை கேட்டுக்கிட்டு அசிங்கமா இல்லை? வெங்கட் பிரபு அவர்கள் வந்துட்டு ஒரு படம் பண்ணுறாருன்னா ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஹிட்டு, மங்காத்தா மாதிரி பயங்கர ஹிட்டு, இல்லைனா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக சில படங்கள் வந்து தோல்வியும் வந்து பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த கோட் அப்படின்ற படம்.
ஸோ இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஓவராலாக வந்து ஒரு ட்ரால் ஆகுது, நீங்கள் சொன்ன மியூசிக் சரியில்லைன்றீங்க, நிறைய கேரக்டர்ஸ் வந்து சரியில்லை, கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லலாம், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, சப்போர்ட் இருக்காங்க, சில பேருக்கு செட் ஆகலை. இப்போ மோகன் சாருக்கு வந்து இந்த வாய்ஸ் எல்லாம் செட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்படின்னும் போது இந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட தளபதி 69 முடிய போகுது அப்படின்னும் போது இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கு. வேறு அதாவது பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் வந்து ஃபஸ்ட்டு படம் சென்னை 28, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை 28க்கு அப்புறம் வந்துட்டு சரோஜான்னு ஏதோ ஒரு படம் பண்ணார், அடுத்து கோவான்னு ஒரு படம் பண்ணார், 4வது படம் வந்து மங்காத்தான் பண்ணார்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பிரியாணின்னு ஒரு படம் பண்ணார், எல்லாமே பெரிய ஹீரோ தான். அதுக்கப்புறமா மாசிலாமணி ஏதோ ஒரு படம் பண்ணார். அப்படியே ஒரு ஐ திங்க் கஸ்டடி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஒரு 11 படம் பண்ணிட்டார். லாஸ்ட்டாக தெலுங்கில் கஸ்டடி பண்ணார், 23 நடிகர்கள் நடித்தாங்க. அந்த படம் பெருசாக போகலை. ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கார், டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட அதை சேர்த்தா ஒரு 12. அந்த 12 படத்தோட அனுபவம் நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கும், அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா அவர் வெங்கட் பிரபு சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஜிமிக் வேலை பண்ணிடுவார் படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம அதை மாநாட்டிலே பார்த்துருக்குறோம். டைம் லூப் வந்து டைம் லூப் இல்லை நான் டைம் டு லூப் அப்படின்னு ஏதோ சொன்னேன். டைம் லூப் அந்த டைம் லூப்பை வச்சுக்கிட்டு அது நீங்கள் வந்து புரியாது நிறைய பேருக்கு, பட் அந்த படம் சக்ஸஸ். ஸோ ஏதாவது ஒரு ஜிமிக்கு வேலை இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், சார் அதில் எஸ்.ஏ. சூர்யா சார் இருந்தார் சார், அவர் வந்து அந்த டைரக்ஷனுக்கு பேக் பண்ணாக இருந்திருப்பார் சார், சப்போர்ட்டாக இருந்திருப்பார் சார். நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க, நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். பட் சூர்யா சார் சப்போர்ட்டாக இருந்ததாக தகவல். சூர்யா தான், ஆமாம், அது சப்போர்ட்டாக இருந்ததாக ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது, அது நமக்கு காது வழி வந்த செய்தி, புக்கில் படித்த செய்தி. ஸோ வந்து அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் நிச்சயமாக அந்த ஜிமிக்கு வேலை பண்ணுற டைரக்டர் இதில் கண்டிப்பாக பண்ணியிருப்பார். இதில் வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரல ட்ரைலரில். ஏன்னா நமக்கு கதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியுது, ஒரு ரா ஏஜென்ட் அது வந்து ஏதோ ஒன்று காட்டல, விஜயகாந்த் சார் என்ன வராரு காட்டலை, திரிஷா மேடத்தை காட்டலை, இன்னும் என்னென்னலாம் காட்டலைங்கிறது நமக்கு தெரியாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலை நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க, நம்ம தோனி வர்றாருன்னு சொல்கிறாங்க, அது நமக்கு கரெக்டாக தெரியலை. தோனி வர்றாரா இல்லை அவருடைய அந்த விஷுவல்ஸ் வெறும் அந்த கிரிக்கெட் ஆடுறதை காட்டுறாங்களா? அதேமாதிரி எஸ்கே வர்றாருன்னு சொல்கிறாங்க, எஸ்கே கதாபாத்திரமாக வர்றாரா இல்லை டோனி ஆடுற கிரிக்கெட்டை வந்து கைத்தட்டி ஸ்டேடியத்திலேருந்து பார்க்குறாராங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கதையை நீங்களே பாதி சொல்லிட்டு இருக்கீங்க. கதையை சொல்லலைங்க, அதில் இருக்கிற நடிகர்கள் நம்ம வந்து நம்ம சினிமாவில் இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம்ல. ஓகே. ஸோ அப்போ வந்து நிறைய நடிகர்கள் அதில் இருக்கிறாங்க. யோகி பாபு சார் இருக்கிறாரு, பிரேம்ஜி இருக்கிறாரு, நான் ஏற்கனவே 4 ஹீரோ இருக்கிறாங்க, வில்லன் மோகன் சார் இருக்கிறாரு. இதில் வேற 4 ஹீரோ இருக்கிற இடத்துல ஹீரோ டபுள் ஆக்ஷனுங்கிறாங்க, இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க ட்ரிபிள் ஆக்ஷனுங்கிறாங்க. இன்னும் படம் நமக்கு வரவே இல்லை, தெரியவே இல்லை. கேப்டன். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து எங்கள் தலைவர் இருக்கிறாரு, படம் ஓடிடும். அப்படி வரீங்களா? ஆமாங்க, இப்போ நாங்கள்லாம் ஈகராக இருக்கோம், முத நாள் இந்த படத்தை பார்க்கணும்னு. எங்கள் தலைவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, விஷுவலாக பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அப்போ எங்கள் தலைவரை வந்து நாங்கள் பார்க்கணும். அப்புறம் என்னைய மாதிரி எத்தனை தொண்டர்கள், எத்தனை நிர்வாகிகள், எத்தனை பேர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை மக்கள் இருப்பாங்க. டேய் கேப்டன் வர்றாரு அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கேப்டன் அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்குல்ல, அப்போ அவ்வளோ பேர் வந்து ஒரு ஈகராக இருக்காங்கல்ல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தானே. பிடிச்சிட்டாரு விஜய் சார், பிடிச்சிட்டாரு உங்களால. ஆமாம் நிச்சயமா, அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. எந்த விதமான மாற்றுக்கிறதே சார். அது நான் சொல்கிறேன்ல சார், நான் திட்டினது காரணம் எங்கள் தலைவரை வந்து பார்க்க வரலங்க, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அதுதான் ஒரு காரணம். அப்புறம் நீங்கள் வந்து என்னை கேள்வி கேட்டீங்க, ஜெயிலர் வந்து லியோ வந்து ஜெயிலர் அளவுக்கு 1000 கோடி ரூபா வந்துடுமான்னு கேட்டீங்க. நான் அதுக்கு பல காரணங்களை சொல்லி, அப்படி வந்துச்சுன்னா நான் மீசை எடுக்கிறேன்னு அப்போ கூட கேட்டீங்க, படம் பார்க்காம நீங்கள் எப்படி சொல்லி கேட்பீங்கன்னு. அப்போ நான் வந்து காரணங்களை சொல்கிறேன். ரஜினி சார் எப்படிப்பட்டவர், எங்கெல்லாம் ரீச் ஆனவர், இந்த படத்தை தயாரிக்கிறது வந்து சன் பிக்சர்ஸ், ரிலீஸ் பண்ணுறது ரெட் ஜெயண்ட். ஸோ லியோ வந்து அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. அது ரிலீஸ் நான் முன்னாடியே சொன்னேன், ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணாதுன்னா அதே மாதிரி லியோ வந்து ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணல. ஸோ சன் டிவி இதுக்கு முன்னாடி 800 crores அச்சீவ் பண்ணியிருக்காங்க எந்திரன் 2ல். ஸோ அதை வந்து இன்னொரு ப்ரொடியூசர் அச்சீவ் பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா அது ஆளுங்கட்சி சார்ந்தவங்க. அப்போ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் சும்மா இல்லாமல் தீயை பொருத்தி கொளுத்தி போட்டு மீசை எடுக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த லியோ ஜெயிலரை வந்து கான்ட்ரவர்சி
ஆகிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன கேட்க வர்றீங்க? இப்போ இது அதே மாதிரி 1000 கோடி ஓடிடுமானா ஓடிடுங்க. எங்கள் தலைவர் இருக்காருங்க. அப்படியே மாறி. ஆமாங்க, கேப்டனுங்க. கேப்டனை வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உதவின்னு தேடி வந்ததுன்னா உதவி செஞ்சிருவாருங்க. அந்த ஒரு மீச சார் வந்து கண்டிப்பா அங்க வந்து நிப்பாரு முன்னாடி. சார் நான் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஏன் நான் எல்லா படமே ஓப்பனிங் ஷோ பார்ப்பேங்க. இந்த படம் மட்டும் கிடையாது, ரிலீஸ் ஆகிற அத்தனை படங்களும். வாழ்க்கையில மறக்க முடியாத படம் லியோவா தானே சார் இருந்திருக்கும். லியோ தான் ஓப்பனிங் ஷோல போனா அவன் வந்து சுத்தி, நான் என் பொண்டாட்டி என் பொண்ணு 3 பேரும் போயிட்டோம் ஜிகே சினிமாவில். சுற்றி ஒரு 500 பேர் 1000 கோடி அடிக்கும், 500 கோடி அடிக்கும், 2000 கோடி, ரேசர் ரெடி அப்படி இப்படின்னு சொல்லி என்னைய போட்டு அப்படியே ஒரு கலட்டா பண்ணி விட்டு. இன்னும் அடங்கல இல்லை சார், இந்த விஷயம் இன்னும் போயிட்டு தானே இருக்கு. ஆமாம்மா, கலட்டா பண்ணி விட்டு அதில் போலீஸ் வந்துட்டு தேட்டர் ஓனர்லாம் வந்துட்டாங்க. என்னை அப்படியே கூப்பிட்டு ஓரமாக அவர் சொல்கிறாரு, தேட்டர் ஓனர் என் பொண்டாட்டி நானும் இருந்து பார்க்குற இடம், நீங்கள் விஐபி ஆகிட்டீங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு என்னை அங்கே உட்கார வச்சு பார்த்தாங்க. நான் படம் பார்த்து முடிச்சு வெளியே வந்தோன்னா அவ்வளோ பேரும் மூஞ்சி அப்படி தொங்க போட்டு வந்துட்டு எல்லாரும் என்னை போட்டோ எடுக்கணுங்கிறான். அப்போ சார் என்ன சார் நீங்கள் அது நரபலிங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோ, இவருக்கு வந்து அங்கே த்ரெட்டனிங் இருக்கான். அந்த எல்சியூன்னு ஒரு கனெக்டடுக்கு கைதி படத்துலேருந்து சார்ஜுன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஒரு கான்ஸ்டபிளை கொண்டு போய் தமிழ்நாட்டில் இருந்து அங்கே கொண்டு போயிட்டு, என்னங்க நீங்கள் படமாங்க எடுக்கிறீங்க? நீங்கள் என்ன ஏங்க உங்களுக்கு ஏங்க த்ரெட்டன் இருக்குன்னா அங்கே இருக்கிற போலீஸ்காரன் வரவைங்க. அது ஒரு ஏசி ரேஞ்சில், டிசி ரேஞ்சில், ஒரு எஸ்பி ரேஞ்சில் ஒரு கான்ஸ்டபிள்லாம் இவர் இங்கேருந்து போகிறார். நீ எல்சிஏ கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக இவரை கொண்டு போய் விட்டுட்டீங்க. அடுத்தால இனிமேல் கேள்வி கேட்பீங்க, நான் அதையும் சொல்லிடுறேன். இதில் வேற வெங்கட் பிரபு கனெக்ட் இருக்கான்னு கேட்பீங்க, அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆமாம், ஆனால் உண்மையிலே லியோவில் ப்ரொமோஷனில் உங்களோட பங்கு பெரிய பங்கு சார். சார் நிஜமா சொல்கிறேன், ஒருத்தர் மீசை எடுக்கிறாருன்னா கேரளாவில் வரைக்கும் ரீச்சாச்சு. அது நம்ம வந்து உண்மையை சொன்னால் வந்து சிலருக்கு பிடிக்காது. ஓகே, பட் இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் கோட் படங்களை பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லர்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து மைனஸ் சாங்கு தானே தவிர, பட் கேட்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அஜித் சார் வந்து ஒரு வாழ்த்து சொன்னார், அதை கவனிச்சிங்களா சார்? ஆக்சுவலி ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டாருன்னு. மங்காத்தா விட ஒரு 10 மடங்கு இருக்கணும், 100 மடங்கு. 100 மடங்கு என்னங்க நீங்கள் 10 மடங்குன்னு சொல்லிங்க? அது வந்து அவர் சொன்னார்னு வெங்கட் பிரபு சார் சொல்றாரு. பட் அவர் அப்படி சொல்லியிருப்பாராங்கிறது வெங்கட் பிரபு சாருக்கு அஜித் சாருக்கு தானே தெரியும். அப்போ ஏன் அவர் நடிக்கல? அப்புறம் ஏன் அவர் நடிக்கல? நான் கேள்வி கேட்பேன்ல, அப்புறம் ஏன் அஜித் சார் நடிக்கல? ஆனால் பிளான் இருந்திருக்கும் முன்னாடியே வந்து நடிக்க. நமக்கு தெரியாது சார், அது நமக்கு தெரியாது. இது தெரிஞ்சாங்க சொல்றாரு, அது எனக்கு தெரியாது. ஓகே சரி, நான் என்ன சொல்றேன், வெங்கட் பிரபு சார் சொல்றாரு மங்காத்தாவோட இது 100 மடங்கு அப்படின்னு அஜித் சார் என்கிட்ட சொன்னதாக அவர் சொல்றாரு. இது சொன்னதாக சொல்றாரு. அஜித் சார் சொன்னாராங்கிறது அஜித் சாருக்கும் வெங்கட் பிரபு சாருக்கு தான் தெரியும். பிளஸ் 100 மடங்கு பெருசுனா ஏன் வந்து அஜித் சார் நடிக்கலன்னு நான் கேள்வி கேட்கிறேன். சொல்லாமையா சார் சொல்லுவாரு? அவர் எப்படி சொல்லாம சார்? அஜித் சார் இப்போ ஒருவேளை இல்ல சார் செய்தி ஆயிருச்சு, கண்டிப்பா அஜித் சார் பார்த்து திட்ட மாட்டாரா? நான் சொல்லாம இப்போ வந்து ட்ரெய்லரை பார்த்து நல்லா இருந்தது, நண்பர் விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிருங்கன்னு சொன்னாரு, எனக்கு மெசேஜ் போட்டிருக்காருன்னு சொன்னாரு. அதே மாதிரி அதையும் அவர் சொன்னாருன்னு சொல்றாரு. அது எது உண்மைங்கிறது நமக்கு தெரியாதுல்ல, அவர் சொன்னாராங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அப்போ அப்படி சொல்லியிருந்தாருன்னா ஏன் அவர் நடிக்கலைங்கிறது ஏன் கொஸ்டின். மங்காத்தாவோட 100 மடங்குன்னா அப்புறம் அஜித் சார் அதில் நடிக்கணும்ல. என்னுடைய கொஸ்டின், எனக்கு தெரிஞ்ச சினிமா நாலேஜ்லாம் நான் கேள்வி கேட்குறேன் சார். அதனால் வந்து அவங்களெல்லாம் வந்து நான் குறை சொல்லலை, குற்றம் சொல்லலை, என்னைய விட பெரிய நடிகர்கள். ஆனால் நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுவேன், அவங்களோட நான் சினிமாவில் சீனியர். அஜித் சாரை விட, விஜய் சாரை விட, வெங்கட் பிரபு சாரை விட நான் சினிமாவில் சீனியர். நான் அதனால் சினிமாவில் சாதிச்செல்லாம் சொல்ல வரல, அவங்களோட நான் சீனியர், அவ்வளோதான். ஓகே, நான் 37 வருஷம் ஆகுது சினிமாவுக்கு வந்து. அப்புறம் எனக்கு பிறகு தான் அவங்க எல்லாருமே வந்தது. நிறைய விஷயங்கள் பேசணும் சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி கிறிஸ்டி. Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.